ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் சமர்ப்பணம் தான் அப்படியா வீடியோக்களை படுற கஷ்டங்களை கடவுள் பிரஜ மாதிரி இருக்கு. ஒரு ஆள் எனக்கு வந்து என்னண்டு இந்த கவலையே சரி அது இந்த இடத்துல ஏன் பசுமா கடவுளே இதில் கிழங்கு விளையிறது என்ன குறைய போகுது என்னன்னா பாருங்க கெட்டு கிணங்க வருது. இந்த கெட்டு இருக்குல்ல, அப்போ கெட்டுக்கு சாப்பாடு போடணும், கிழங்கு சின்ன 2 கட்டு தான் போடணும். ஆனால் மரவள்ளி கிழங்கை பற்றி கவிதாசுக்கும் தெரியுமா? சொல்லாம கேட்டு தேசிக்காய் கேட்டு போகும். யோசிச்சு பாருங்க, போடி சித்தல் கதை கொண்டு சொல்லாது. அந்த கதையை போய் நான் நிப்பாட்டுங்க சொல்ல சொல்ல நீங்களும் பையில போட்டு கத்தரிக்க இதான் இந்த தேசிக்காவிலே கனகரன் சொன்ன அந்த பழக்கம் என்னென்றால் நீங்கள் அதை கொடுக்கும் மட்டும் சொல்லிக்கொண்டே இருப்போம். நான் என்ன நாய் ஒன்று பின்ன அழுதுன்னு பார்த்தா தீ குடிக்கிறான். MAK2 அப்படிதான் இந்த சாமா அங்கால இருக்கிறது MA3. அந்த அந்த பள்ளிக்கூடம் மிளகாய் என்னமோ இன்னும் அங்கே அது இருக்குல்ல உப்பு கங்கால MA3 MAK2 ரெண்டே என்ன எல்லாம் ஊரப்பு தானே. இப்போ பச்சை மிளகா போகுது கிலோ 300 சரி. அது மருந்து காசு ஒரு அடிக்கிற மருந்து காசு 3700 என்ன ஒவ்வொரு மிளகாயா 5 போடணும் அப்போ கடவுள் இப்படி வேற விடக்கூடாது. கடிச்சிட்டான் அவ்வளோதான். சரி படம் இல்லையா கிருஷ்ணன் எங்களுக்கு வந்து ஒரு கடைசி ஒரு 300-400 ரூபா பைத்தங்காய் விற்கணும். இது ஒரு 500 ரூபா தான் கட்டும். எவ்வளோ சோகங்கள் கிடைக்கப்பா அவ்வளோ கண்டுக்கணும் தெரியுமே. அம்மா எங்களை 10 மாதம் எவ்வளோ சுமந்து வைத்தவங்க. அதே மாதிரி இதை நாங்கள் கொஞ்சம் இந்த வஜ்ஜு நாள்லேருந்து பராமரிச்சுட்டு கொஞ்சம் கவனம் தான் பார்க்கணும். என்ன போன காணில இங்கே துபாய் எடுத்துனாங்க பிள்ளை யாரு இல்லை எங்கடா போன் என்ன பிறந்த நாளுக்கு வந்த இடத்தாக்கி நீ போன காணிலையோ என்னடா குழந்தைங்களோ பின்பக்கட்டு வேறு அவன் காணையிலேன்னு தேடின வழியான்னு அவனுக்கு போன் தேவை கிடையாது. வீடியோ அந்த போனோட திருப்பி காட்டும். இந்த கலைஞர் கொடுப்பான் முடியும் மட்டும் சார்வகாந்த அது ஐஸ்கிரீம் இல்லை, அது சும்மா இது கிரீம். வட்டி அஞ்சு படத்தை அப்படி எடுத்து படுது நெருப்பு குச்சி குத்தின அப்படி எடுத்து வெட்டுங்க மரக்கா வட்டி எடுத்து ஃபுல்லாக விட்டுங்க. புகை உள்ள போகும். அதை வட்டி அப்பா கூட சாப்பிட்டோம். இல்லை அப்பாவுக்கு அந்த வச்சு தான் கொடுக்க சொன்ன டாக்டர். இதுகளுக்குள்ள வருவோமா அவர் அந்த ஒரு ஆனா சொன்ன வாட்டர் பம்ப்ல கொண்டு போனா எங்க முத்தத்துல இருக்க தண்ணி வைக்கிறது தெரியுமா? நல்லா அடிக்கிறது 20 கோசம் 20 பம்ப் உங்களோட தோட்ட பம்பு தானே. சரி அப்ப சுதாண்ணா சந்தோஷம் தானே, எல்லாம் சந்தோஷம் தானே. சந்தோஷம். என்ன சொல்றேன்னு தெரியாம கிடக்கு எனக்கு அந்த வார்த்தையே வருது இல்லைன்னு சொல்லலாம். உண்மையிலே வந்து நீங்க வந்து எங்களுக்கு அண்ணா கிடைச்சும் பெரிய பெரிய ஒரு சந்தோஷம். நான் தான் அண்ணா கிடைச்சதுக்கு வந்து ஒரு கடவுள் கிடைச்ச மாதிரி இருக்கு. ஒரு ஆள் எனக்கு வந்து
என்னண்டு இந்த கவலையை சரி அது இந்த இடத்துல ஏனப்பா சும்மா கடவுளே கண்களை கொண்டு இல்ல அது ஒரு எமோஷனல் இருந்தாலும் உண்மையிலேயே வந்து நாங்க இன்றைக்கு வந்து சொன்ன ஒரே விஷயம் என்னன்னு சொன்னா இப்ப நாங்க எல்லாரும் தான் அந்த அக்காக்கள் எல்லாரும் தான் கட்டாயம் சுதந்திரத்துக்கு போய் ஆகணும்னு சொல்லி ஏன்னு சொன்னா அம்மா நேற்று இருந்தவங்களுக்கு ஒரே சொன்னபடி சாமான் வாங்கி கொடுத்துக்கிறேன் அம்மா சாமான் பண்ணி கொடுத்துருக்கா அம்மா சாமான் கழுவும் போது சொன்ன ஒரு விஷயம் நாளைக்கு அந்த தம்பிர பிறந்த நாள் நீங்க போறதோ இல்லையோன்னு கேட்டேன் உண்மையா கேட்டேன் அம்மாவையும் மேல சொல்லி யார பிள்ளைகளை கேட்டாம அம்மா தெரியும் அம்மா அங்க அம்மா பார்க்கவே பெரிய கஷ்டம் அதால தான் நாங்கள் வந்தா வெளியில வந்துடுவோம் வெளியில வந்து அம்மா எல்லா இடம் வந்து காய்க்கிற கூட கேட்டுப்பாங்க வந்தா வந்துட்டு அம்மா நாங்கள் வந்தோம் டக்குன்னு வந்துடுவோம் அதான் 2 பேரும் தான் வந்து காய்க்கும் ஐயோ மாரியா இந்த அம்மா அம்மான்னு அடி விட்டு போயிட்டாங்க அடியோட தூக்கி வைக்குது ஆளு சரியா பயந்தோம் தெரியுமா பால் சரியா பயந்தான் கட்டா என்ன சும்மா கோத்தூராம் பேர் எங்களை பொறுத்தவரைக்கும் நாங்கள் வந்து அக்கினின்னு பேர் வச்சது நல்ல ஒரு என்ன டாலர் கொடுக்குறான் ஆனா பாரு உண்மையா டாலர் மாதிரி செஞ்சிருக்காங்களேடா இப்ப வர 2000 தாழ்மை கிடக்குண்ணா இது வந்து உங்களுக்கு வந்து டாலரா வந்து நாங்க பரிசளிக்கிறோம் அட இப்ப வர 2000 தாள் பாத்தீங்க நீ பார்த்து நீ கையா விட்டு பாத்தீங்க ஆசையா இந்த சொட்டு பாக்க உண்டு கடவுளே அப்ப கொடுப்போம் என்னடா நீ உனக்கு எந்த நாட்டு காசு வரும் அவ்வளவு வேணும்னு சொல்ல ஒரு இது இந்த ஒரு தன்மை பொலிசிங்க நாங்கள் அப்படித்தான் தண்ணிக்கு வந்து கிடையாது அப்ப என்ன 2000 தாளை கட்டு அதுதான் அது இன்னும் பெருசா புழக்கத்துக்கு இறங்க இல்ல விட்டுறேன் பேங்க்ல விட்டுட்டாங்க ஒரு ஆள் ஏடிஎம்ல ஒரு குடும்பத்துக்கு உண்டு உங்க இருக்கா இது வந்து நிலையாது அப்படித்தான் பொறையில எல்லாம் அப்படித்தான் தண்ணிக்கு வந்து எடுக்கலாம் காசு தான் ஆனா அந்த டாலர் தன்மை மாதிரி லண்டன் காசு தான் அந்த ரப்பர் இந்த பிளாஸ்டிக் காசு நல்லா இருக்கு பாத்தீங்களா 2000 தான் துபாய் காசும் அப்படிதான் ஃபுல்லா போயிடுது சாந்தி டைம் கொடுத்து போட்டாக்கன்னு வேண்டிதான் அதான் பார்க்கத்தானே பிரச்சனை மைண்ட் வைஸ் இல்ல இல்ல அவர் என்ன நீ பார்த்தா தான் பார்த்த மாதிரி தான் அவர்கிட்ட மைண்ட் வைஸ் எனக்கு நல்லா இருக்கே தம்பி எங்க போன கிடந்து படியன் வந்துட்டாரு மலண்டு வருது கிளி விடாத மிளாண்ட இப்ப என்ன விதைச்சிருக்கு இப்ப மிளாண்டுக்காக மிளகா மரவள்ளி அங்க அந்த அன்றைக்கு எங்களுக்கு கொண்டு வந்த மரவள்ளி அவங்க போகணும் பள்ளிக்கத்து போகல இந்தியாவில் இப்போ எப்படின்னு அக்கா என்ன அக்கா கொடுத்து விட்றேன் என்னையா மரவள்ளிக்காங்க மிளகாய் வாங்கி வந்து அப்பயும் சாந்தினி சொன்னவள் சேட்டுக்கு ஒரு 3000 ரூபா போனா மரவள்ளிக்காங்க எடுக்கலாம் இல்ல உண்மைக்கு சொன்னவள் என்ன அப்படி இல்லை நான் சந்தோஷமா அக்கா இல்ல அது நீங்க கொடுக்குற சரி என்ன அவள் என்னோட கதைங்க கதைச்சவள் அப்படி கதைக்க மாட்டேன் அக்கா அப்படி கதைக்க மாட்டேன் அண்ணாங்களை சும்மா விட கொஞ்சம் மரவள்ளிக்காங்க வருமாண்டு நானும் ஒரு ஓட்டவை எல்லாத்தையும் சொல்றேன் அதை சொல்லிக்க கூட அதுதான்டாப்பா ஆனா பேர் உண்டு ஷர்ட்டுல வெயிட்டுக்கு வருதோ சாமான் இல்லாட்டி இன்னும் 2 கிலோ கூட வேண்டும் ஆனா உண்மையா இந்த ஷர்ட் நல்லா இருக்கும் அன்னைக்கு நல்லா இருக்கு நல்லா போட்டோ எடுத்துக்கலாம் நல்ல மரவள்ளிக்காங்க நல்ல மரவள்ளிக்காங்க மண்ணுக்குள்ள நடந்துருக்கு மண்ணுக்கு வேரோட வேற இருந்துச்சு பாருங்க அளவில்லாட்டி அப்படியே வேட்டை கொடுத்து மாத்திடலாம் அதுக்காண்டி தான் நான் பிளான் பண்ணாது இல்லாட்டி உங்களுக்கு வேலை
பில் பில் போட்டு பில் காணும் என்ன மெல்பால் பில்லை கொண்டா பார்த்து அடிஞ்சிட இதில் விலை குறையாட பேனே கொண்டாம் மாற்ற போகிற இதை தான் இந்த ரெண்டை இப்படி கீழே மூண்டாயிரம் இந்த ரெண்டை இப்படி கீழே மூண்டாயிரம் அது பொய்யல அது அதை விட ஆக்களை பார்த்தா பிளாங்க இல்லை இப்படி வருமா வேற ஒன்று விடாங்குது அவன் நதுகளில் கட்டிக்கான் ஊருக்கு அவனை மட்டத்தேன்னு தான் கூப்பிடுறேன் அக்கனியோ மட்டத்தேள் எல்லாம் ரெட் தான் என்ன சொல்லலாம் பிரச்சனை அவங்களுக்கு கீழே அவன் இருக்க வழியா அவன் கீழே ஓட்டிருக்கான் இவங்களுக்கு மேலே அவங்க இருக்க வழியா அவன் அவைய மேலே ஓட்டிருக்கான் நம்மளாங்க ஓ அவிய பார்க்க அடிப்பா அவன் கிடக்கு ஓ மணிக்கூட்டும் செருப்பும் ஒரு கலர் காய்ச்சட்டையும் முகமும் ஒரு கலர் இங்கே கிரில் முடிஞ்சதா வேலை என்ன மழைக்கு தண்ணி விட விட்டுட்டீங்களா எல்லாம் உங்களோட கதை சாப்பாடை பாரு இது மேலே இருக்கிற ரஜ்ஜி ரோல் மே கிடக்கா அதை இஞ்சாத உண்டாகும் இங்க அப்படி கிடையாது சேட்டு பாடிக்கல மணியால பாத்தியல ஓ ஆனா கணக்கு எடுத்துக்கால் சில பேருக்கு கணக்கு இருக்க முடியாது உங்களுக்கு அதுவும் இல்லையில்ல பாருங்கய்யா டிஷ்யூ வந்து டக்குன்னு அவரு டிஷ்யூ தான் அந்த மேல் ரஜ்ஜிரோட தூக்கும் இதுதான் ரஜ்ஜிரோட எப்படி அது சும்மா பாடி வழியில் இருக்கிறாங்க இப்போ மழை இப்போ ஏன்னா தண்ணி தான் முடியாது டக்குனு எடுத்து டீயை குடிங்க ஏன்னா எனக்கு தண்ணி எல்லாம் சுதாண்ணா கூழாக்கல தண்ணி இல்லையா இல்லை பழைட் நீங்களப்பா வேலை செய்யக்கூடாது நாங்கள் வேலை செய்யக்கூடாது அதனால எங்களுக்கு வீசிங்க ஒன்றும் பெறாது அவரும் கூழ் குடிச்சா மீசிங் வந்தா என்ன இப்போ என்னாலும் உங்களை மிஷின் அந்த நான் மாடும் கிளப்பையும் இல்லை அப்போ கூட கஷ்டப்பட்டு சொல்லுங்க ஏன்னாப்பா உங்களை தான் சொன்னேன் நான் அப்போ டக்குன்னு தண்ணை மாட்டிடுவேன் அந்த கரலை பட்டி போட்டு பெயிண்ட் அடிச்சுட்டா தெரியும் கிரலுக்கு அங்கே இல்லைங்க பிரச்சனை இல்லையா இந்தியாவில் கருப்பு பெயிண்ட் அடிச்சு முடிஞ்சோ டிஷர்ட்டோட மேக் போர்ட் பாருங்க அது சரி இருக்கும் இல்லை காந்தம் காந்தம் விழுந்துட்டு பாருங்க இங்க இப்படி வெளியில காந்தம் கலெக்ட் நடத்த கிடக்கும் பேங்க நான் என்ன நாய் ஒன்று பின்ன அழுதுன்னு பார்த்தா டீ குடிக்கிறான் இருக்கும் அதான் சான் இல்லையா மழை சும்மா தண்ணி நாங்கள் குடிப்போம் பச்சை தண்ணி இல்லைங்க குளிர்மையாக இருக்கும் தம்பி தண்ணி தண்ணி விட்டா
இல்லை பொது தண்ணி வாங்க இதில் கிட்ட கடை கடையிலங்க அப்போ கடையில் ஐயா அப்படி ஏங்க எனக்கு உடனே கவனியா தண்ணி போது ஒன்று பண்ணா காணும் தண்ணி பிடிக்க வராது மரங்கள்லாம் கொஞ்சம் பிடிங்கிட்டே அண்ணே குழந்தை அவரே என்ன கொஞ்சம் கொண்டு வாங்க எல்லாருக்கும் போதுமோ இல்லை ஓ எൻ്റെയോ എൻ്റെ கடைசியில் நீ எப்படி சாந்தின்ற பாடி அண்ணா களைப்பு விட்டுட்டே தங்களுக்கு இன்னும் சொல்லலையா அடியே ஒரு அதெல்லாம் நாங்கள் சகோதரங்கள் வந்து ஒருமித்து வாசம் பண்ற பின்னேரங்கள்ல இது வர்ற இடத்துல அழிஞ்சு ஓ அது சரி அவ்வளோ ஆமாம் இல்லை இது இல்லை அது அப்படியே முடியும் முன்னூறு சொண்டு விடாதான் அப்படியே ஊத்த சரி இல்லை எனக்கு ரோல் மட்டுங்க கவிதா அந்த பெட்டை தந்த கேட்குங்க என்று கேட்டவன் இப்போ கொஞ்சம் முன்னம் பிள்ளைங்கின வரியா அவங்களுக்கு ஏன்னா மேனி கேட்டே விதிவடியோ நல்லா கொண்ட காடி என்ன அளவு என்னங்க அவற்ற அளவுக்கு தான் தெரியுது அவங்களுக்கு ஆஸ் கலர் கருப்பாக்களுக்கு இந்த கலர் சூப்பராக இருக்கும் இல்லை அப்படிதான் சொல்றேன் இப்போ எங்களுக்கும் நல்லா இருக்கும் இந்த கதை அப்பாவா இவ மாட்டி விடுற அவரை இவ மாட்டி அப்படி மாறி மாறி 2 பேருக்குள்ள கொழுவல் ஆக்களுக்காக ஒரு குழந்தைகள் ரெண்டாவது கடிச்சு சாப்பிடுறாரு இது என்ன சாப்பாடு கிடக்கு பிரியாணிக்குள்ள முட்டை அது அதே சாமான் எங்களை கடைக்கு முன்னுக்கு அதே சாமான் அப்ப கொண்டு போய் நல்லா இருந்தா நல்லா நான் சாப்பிட்டுல விட்டுறது அதுதான் இடி நீ அவசரப்பட இடி எங்க என்ன லெவல் யாருக்கு சிரிச்சு யாருக்கு தெரியுமா நீங்க பொடிய சும்மா சொல்லி அனுப்பிக்க கடை பக்கத்து என்ன நம்ம வரக்குள்ள காணல அதுதான் கடை பக்கத்து சும்மா சொல்லி அவனை அனுப்பிக்க அப்ப நடந்து போகணும் அப்ப என்ன காணையில் வேலை எடுத்து கொடுத்துட்டு இழுக்கும் சளி அதுதான் கூழ் வைக்கணும் சரி தம்பி என்ன படிக்கிறான் எல்லாம் காமர்ஸ் எங்க டியூஷனுக்கு போகிறோம் மாடர்னுக்கு யாரு பவான் சார் ஆக்கள்கிட்டயோ ஆள் இப்போ பாரு வரும் நான் இன்னும் பேசுவது மற்ற 3 பொம்பளை பிள்ளை 5 பொம்பளை பிள்ளை 3 படிக்கிறேன் நீங்கள் அப்போ உங்களில் இந்த 13 வரோமே 13 இப்போ 3 தான் இருக்குதா மிச்சம் 10 அப்பா பகடியாக எடுத்து போச்சு உங்கள்லையோ எங்கள்லையோ எங்கள்ல 7 எங்கள்ல 7 எங்கய்யா விடிய போனால் 1 மணி 2 மணிக்கு போனால் இந்த பின்ன 3 மணிக்கு ஆம்பிட்டாரு. ஆனா நீங்கள் அப்படி சொல்றீங்க உண்மை நீங்கள் அப்படி சொல்றீங்க இப்போ ஒரு 2 மணிக்கு விளக்கிட்டு 3-2 மணிக்கு விளக்கிட்டு இவாயும் கூட்டிட்டு தான் போறாரு. அப்போ என்ன அவ்வளோ கிழங்கு கிடாக்கோ
1500 தரையில்ல கண்டு கண்டு முடிஞ்சல ஏன் கண்ட பிடுங்க இதுதான் மரம் இது கிழங்கு என்ன அப்படியே இது அடிய இங்கே நாரியால் எழுக்கிறதா கட்டை ஓட்டு எழுக்கிறதா தனியும் தானோ இவ நான் இருக்கிறது இவ தடி கட்டி ஏண்டாவது தான் பாரக தான் கேட்கிறான் அதுக்கெல்லாம் அந்த என்ன சம்பளத்துக்கு பிடிச்சிக்கணும் கட்டாது ஆனால் இன்றைக்கு சுவாமி கொண்டதுக்கு செய்யுது தெரியுது இல்லை அவ்வளோ செய்யல இப்போ நான் எங்கட காலத்திலே சொல்லுவாங்களே என்ன விடியா போய் கிழங்கு பிடிங்கி போட்டு தேங்களோ 1 மணிக்கும் போடுவோம் 2 மணிக்கும் போடுவோம் என்னென்றால் இப்போ பேருந்து வந்து கீரை பிடுங்கணும் வைத்தங்காய் முறிக்கும் இந்த மிளகாய் பேக்கில் போடுவோம் அதுக்காக வெள்ளனை போடுறது உழைப்பு என்ன உழைப்பு பெருசான்னு சொல்லலாம் கஷ்டப்படுற கஷ்டத்துக்கு காய உழைப்பாரு அது அப்படி சுண்ணங்காய் காப்போனா சோழியும் காப்போன மட்டும் மாதிரி தான் மிளகாய் 300 இப்போ தேசிக்காய் எல்லாம் தேசிக்கு தோட்டம் காணிக்க ஆனால் இப்போ பாருங்க இப்போ சரி இந்த ஆள் சொல்லாமல் கேட்டு தேசிக்காய் கேட்டு போட்டு இல்லை இந்த ஆள் தேசிக்காயும் கேட்டு போட்டு உண்மையாக யோசிச்சு பாருங்க இல்லை நான் சொல்ல சொல்லி அந்த அதையும் கேட்டு போட்டு இது என்ன நீல வந்து சில நேரங்களில் தை மாதம் ஆரம்பிக்கலாம் பூசணி உண்மையா உங்களோட எதிர்பார்க்கல உழவுறதுக்கு வருவீங்க சித்தல்களை சொல்லாது போடி சித்தல் கதை ஒன்று சொல்லாது அது இல்லை சொல்ல அந்த கதையை போய் நான் நிப்பாட்டுங்க சொல்ல சொல்ல நீங்களும் பையில போட்டு தேசிக்காவிலே இருந்தது கனகரன் பழக்கம் என்னென்றால் நீங்கள் அதை கொடுக்கும் மட்டும் சொல்லிக்கொண்டே இருப்போம் பையக்க போனால கதை விட்டுட்டார் அவ்வளோ கவலாசு அதான் உண்மை வாழைப்பழங்களையும் பண்ணி ஆனா அப்பா சொன்ன கதை உண்மை ஏன்னா வாழை யாரும் காட்டினீங்களோ அப்படின்னு நாங்கள் தோட்டத்தை பார்த்துட்டு விளக்கு வந்தோம் டைம் அதோ பார்த்துட்டு விளக்கு யாரு அக்கா வர மிரட்டும் பா மேக்கட்டு வேலைக்கு கலந்துனே வாவோம் வந்திக்குதா அதான் தாய்ப்பாசம் தாய்ப்பாசம் நாய்க்கண்டா அப்புறம் புரியுமே இல்லை தான் இங்க காராக உள்ள கூட்டிக்கணும் அதே கவனிக்கிற வாத்தி தோட்டமே நம்ம நடந்து போறதா இல்ல நடந்து போறதா அது அது அதான் சொன்ன இந்த 18 பிறப்பு காணி வண்டி அப்படியே பிரித்து கொடு நல்ல விஷயம் ஒற்றுமைக்கும் நல்லது குத்துப்பாடலும் நடக்கும் சரி பச்சை பசைன்னு இருக்குமா இல்லாட்டி இல்லைங்க சரி அதான் உங்களோட இது இந்த மஞ்சள் கொடி பறக்கு ஓ அந்த கிளி வெட்டாடி மஞ்சள் கொடிக்கு வராதா கிளி இதான் அந்த 6 மாதத்தடி 6 மாதத்தடி வாதண்டா ஏன் 9 மாதம் விட்டா வளரா அது 1 வருஷத்தடி இருக்குது இது கொஞ்சம் உங்களுக்கு தந்த கிழங்கு தான் அது நேரத்தில் அது ஜெயிக்கிறான்ப்பா இது என்ன சாமான் மண் இது பசலையா பசலையா ஊரல் மாட்டேரியா சாணியல் சாணம் ஏரியா புல்லு மேந்து அடிச்சு வைக்கணும்
அப்போ புல்லு மருந்து அடிச்சுக்காது புல்லு செத்துட்டு அதான் நான் புல்லு மருந்து அடிச்சு வளைக்காங்க பேக்கெட் வாங்கி அடிச்சிடுவோம். நான் நீங்கள் புல்லு மருந்து அடிச்சுக்க மிதிக்கக்கூடாதுன்னு சொல்றீங்களா? இல்லை ஏன்னா புள்ளி செத்து போடுவோம் அப்படியே கொஞ்சம் லட்சத்து உங்கள் அதை பாருங்க. நீங்கள் நடுவோம் பழைக்கிறோட அடிச்சு விட்டால் ஒரு 6 மாதத்துக்கு முளைக்கலாம். முளைக்காது. நீங்கள் நடுவோம் முடி கொண்டு இருக்கிறீங்க. ஆக்கள் கிடைக்கிறா அது? ஆக்கள் கடிச்சு ஆள் செத்து போகும். அப்போ பாருங்க அது சுவாசம் இப்போ அடிக்க அது நான் மாஸ்க் கட்டி தான் அடிக்கிறது. இருந்தாலும் மாஸ்க்கை நம்பிடா என்ன இந்த இதெல்லாம் புல்லு வந்து அடிச்சாச்சு. மஞ்சள் பழக்குது. தம்பி பார்த்து வாங்க நான் எடுத்து எச்சம் இந்த பழப்பு விழுந்துருச்சு. என்ன பழப்பு விழுந்துருச்சு. இந்த புல்லு மருந்தா பழப்பு விழுந்துருச்சு. புல்லு மருந்து என்ன மாதிரி எவ்வளவு முடியும் அடிக்கிறதுக்கு? ஒரு பேக்கெட் 400 ரூபா. அதுக்கு மிஷினுக்கு போட்டு 2 பேக்கெட் போட்டால் தண்ணீர் கலந்து அடிக்க அப்படியே தண்ணியில் இப்போ மழை பெய்தாலும் பரவாயில்லையே அடிச்சு போகுது. மழை பெய்யணும் அடிக்க. நாங்கள் அடித்து போட்டு ஒரு 2 மாதம் மழை பெய்தா தான் நல்லா. ஏன் தண்ணி அடிச்சுதான் அது தண்ணி அடிக்கிற ஈரத்தன்மை மழை பெய்யுற இயற்கையாக பெய்கிற மாதிரி எல்லாம் தண்ணி கிழங்கு இல்லை. இப்போ உங்களுக்கு தந்த கிழங்கு இல்லை உங்களுக்கு கிழங்கு இது இல்லை, இது மரம் இல்லை. இதில் கிழங்கு விளையிற தன்மை குறைய போகுது. என்னென்னா பாருங்க கெட்டு கிணக்க வருது. இந்த கெட்டு இருக்குல்ல, அப்போ கெட்டுக்கு சாப்பாடு போடணும். கிழங்கு 2 கட்டு தான் போடணும். ஒரு மெட்ட கட்டில் தான் எடுத்துடும். தடிக்காணி வச்சுக்கணும். இல்லை அது வெட்டணும். 2 கேட்டவர் என்ன கூட்டிக்கிறது பாட்டினர். ஆனால் மரவள்ளிக்கிழங்க பற்றி கவிதாசுக்கும் தெரியுமா? பார்த்துக்கதைங்கோ. அவன் என்ன ஊர் தடிவில் என்ன நீங்கள் வெளியில் வச்சுக்க, அவன் வீட்டுக்குள்ளே வச்சுக்க மரவள்ளிக்கிழங்கு. ஆள் பெரிய வயல்லாம் கூட என்ன இல்லாதான் இதெல்லாம் கூட மரவள்ளி எல்லாம் ஏன் பார்க்கல வீடியோவில் உங்களோட வீட்டே நிற்கிது மரவள்ளிக்கிழங்கு. அது வேண்ட வீட்டு போட இல்லையே நீங்கள் பார்க்கல அந்த சீசனில் நீங்கள் அதில் அவர் தான் மூத்தது தான். அதில் நிற்கிறதோ ஆள் ஜிஎஸ் 6 பேர். என்ன பேர் பாலனியோ? இல்லை அவர் உங்களை கதை கேட்டு இதில் நிற்கிறது தான் பாங்க கதை கேட்டு. இவர் இல்லை அது வேறு மருந்தடிச்சுட்டு ஒரு அண்ணன் ஒரு அவர் என்ன புல்லு வந்து அடிச்சு எடுத்துன்னு சார் உப்பிடிச்சாகுமோ? அப்போ அடிக்கக்கூடாது பாமப்பா. ஏன் ராவிதாஸ் உப்பிடிச்சா இல்லை வெயிக்கில் இறக்கி விட நெருப்பு வச்சிடும் அப்படி எரிஞ்சுட்டு போகும். அப்படி தான் பைக் தான் தானே. இது என்ன சாகணும்? மிளகாய் தெரியுது கத்தரிக்காய். இதான் இந்த நீங்கள் என்ன கத்தரிக்காய் ஆயத்துவாங்களே? கத்தரிக்காய் எங்கடா இல்லை வேறு இதுவும் கூட இல்லையே. இதானங்கடா மிளகாய் MAK2 அப்படிலாம் இல்லை சாமா. அங்கால இருக்கிறது MA3. அந்த அந்த பள்ளிக்கூடம் மிளகாய் என்னமோ இனம் அங்கே அது இருக்குல்ல ஒப்புக்கு அங்கால MA3 MAK2 ரெண்டே என்ன எல்லாம் உறப்பு தானே. இல்லை இது வந்து நல்லா காய்ச்சி பாருங்க காய்க்குது. அது வந்து காய் வந்து நீளம் இப்படி இருக்கும். இது வந்து கட்டைக்காய். அப்போ கறிமிளகா செய்கிறீங்களே நீங்கள்? கறிமிளகா இந்த குருமன் பிடிக்கிற நடை சரி எங்களுக்கு. அது அந்த இன்னொரு ஆள் வச்சு அப்படி புல் ஆளு. இப்போ இது எப்போ ஆய்வியல்? இது நேற்று அஞ்சாச்சு. அடுத்த லைன் நாளைக்கு. அப்போ கிடக்குங்க அங்கே என்ன முத்தும் இல்லை நல்லா முத்தும். புல்லு கிடைக்கிறது. புல்லு வந்து கிடைக்கிறது மூத்த தான். இதாண்ட மாடு கடிச்சு போச்சு. இதில் கட்டி விட்டாங்க. சொன்னேன் இப்போ இதில் நீங்கள் ஆஞ்சன்னு சொல்கிறீங்க. அப்போ இதில் கிடக்குற என்ன பிஞ்சோ புது பிஞ்சு முத்தல் காட்டு 1 நாளைக்கு ஆஞ்சாச்சு. இன்றைக்கு மருந்து அடித்தேன் நான். நேற்று அடித்தேன் நான். நேற்று அடித்தால் நாளைக்கு இப்போ பச்சை மிளகா போகுது. 300 நட்டா கிலோ 300 சரி. ஆத்து மருந்து காசு ஒரு அடிக்கிற மருந்து காசு 3700 ரூபா. கொண்டே கொடுத்து 1800 தான் கொடுப்போம். என்ன உங்களுக்கு வெளியே தந்துடும். என்ன 1800? இப்போ நாங்கள் இதை கொண்டு விற்கிறது ஒரு 10 கிலோவுக்கும் 300 அப்படி பாருங்க 3000. அதில் நீ சந்தை காசு நீ தூக்குற காசு 100 ரூபாவும் சந்தை காசு அதில் கொடுக்கும். அதில் 2000 வச்சுக்கணும். அந்த 2000 வச்சுட்டு அதை விட கூட மருந்து காசு வரும். உங்களுக்கு தெரியும் நட்டமண்டு அப்போ சரி. என்னது மலைக்கு விலையா விற்க மாட்டேன் வந்து நீ தைய போகிறதா தான் விற்கும். நேரம் போ அப்போ இதை வச்சு தைக்க வைக்கிறேன். அது ஓஞ்சிடும் மேட்ச். என்னப்பா இது ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு ஆள் நாங்கள் வந்து இளம் வயசுல இருக்கலாம் இல்லி. அதுதான் குறிப்பிட்ட காலத்தில் பாரு நான் சொன்னேன் இது என்னப்பா நட்டமண்டாப்பா. அதான் எங்களுக்கு என்ன நாங்கள் மினக்கிற நாடு தெரியாது. எங்களோட சொந்த மிஷின் உழவு நாங்கள் பார்த்துக்கிட்டு நாங்கள்லாம் எல்லாம் செய்கிறோம். அப்போ அது எங்களுக்கு தெரியாது. இப்போ சில நேரங்களில் விஜயங்களை இப்போ கிருஷ்ணா இப்போ ஒரு டைம் 180 ரூபா விற்றது. என்ன மிளகாய்
கிலோ தான் கூட்டினது இப்போ இந்த 2 மலைக்காக கூட்டினது 300 வந்து 300 அப்ப நல்லது தானே 150 150 ஆமோசமே ஆகட்டும் திருப்பியும் கொண்டு வந்தேன் நான் பாருங்க இப்ப அடிக்கிற மாதிரி தானே இந்த மாதிரி சொன்னீங்க மொத்தம் பவுடர் அடிக்கிறது என்னதுக்காண்டி வளர்றக்காண்டியோ இந்த என்னென்ன சூத்தையில அடிக்காங்களோ நல்ல குளிர்மையாக நிற்குது இல்லை ஓ இது வாங்க உள்ளுக்காங்க ஓ இந்த இதை பாருங்க குருமன் பிடிச்சிருக்கும் கட்டை மாதிரி இருக்கும் பாருங்க ஓ எல்லாத்துக்கும் இங்கே இருக்கு இது என்ன அப்போ ஒவ்வொரு மிளகாயா 5 போடணுமேடாப்பா கடவுள் இப்படி வேற விடக்கூடாது ஆ 5 இருக்கேன் இது வந்து நோய் புது நோய் மிளகாய் இது வந்து நோய் என்றால் அந்த குருமை இந்த இலைய பார்க்க தெரியும் ஓகே இந்த இலைக்கும் வித்தியாசம் அப்போ இது தொத்தாதோ இது இப்போ மாறுது முதல்ல இருந்தது இதாக இருந்தது எப்படி இருந்தது இப்போ மாறுது பாருங்க இல்லை மாறி வந்து அதே நிலைமைக்கு வரும் 2 நாள் கழிச்சு கவலம் தண்ணி இறக்குவாங்க தண்ணி இருக்காங்க தண்ணி நிறைய இருக்கு கிணத்துல மழை இது எம்ஏக்கு K2 MA2 MA3 அது MA2 அது MAK அதை பாப்போம் MAK என்ன வித்தியாசம் உண்டு அப்போ இது என்ன சோப்பு இதுவும் பச்சை வெள்ளை வெள்ளை பாருங்க கூட கதை இங்கே காட்டுறேன் இது என்னென்ன இப்போ நீங்கள் விதையா தூவுறது தானே அப்படி தானே பேக்கெட் வாங்கண்ணா இங்கே இதெல்லாம் அப்படி பேக்கெட் வாங்கல மிளகாய் கண்டா என்ன சார் இதை பாருங்க அது இந்த காயோட பச்சை இது நல்லா பெருக்கும் மிட்டா இது உழைப்பு கூட ஒரு மணி சாப்பி பாருங்க ஒளிஞ்சு வச்சுப்பேன் பத்தியில் இதுதான் நீங்கள் சொன்னீங்க தொட ஏன் புரிஞ்சு உண்டு 5 விட பார்த்து தண்ணி நீங்கள் சாப்பி காட்டுங்க பிஞ்சை நீங்க வச்ச இதை வச்சு பாருங்க இப்பதான் இருக்கு 2 டாஸா இதே எப்படி இருக்குது முடியும் நாக்குல சும்மா வைக்க இப்போ சாப்பிட்றீங்களா அவன் பவுக்கம் சாப்பிட்றான் நல்ல கதை பாரு இது பைத்தாங்க சாரி இது 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 இல்லை என்ன உங்களோட முளை மற்ற என்ன செய்றீங்க மரவள்ளி அங்கே அது வேறு இல்லை உங்களோட மரவள்ளி எங்க அங்கே அது பழிக்கிறதுக்கு அது அங்காலே அப்போ இது பக்கத்தும்ல கூப்பிடுறீங்களா இல்லை பிரச்சனை இல்லை அப்படி இல்லை இல்லை அது தூரமாண்டா வேண்டாம் அது பழிக்கிறதுக்காங்க அது வேணாம் இல்லை ஒரு மரம் எழுத்து கொண்டு இது வந்து என்னென்ன இது நீங்கள் ஒவ்வொரு கண்டா நட்டு ஒரு இது நாங்கள் கண்டா வாங்குறேன்னால் ஒரு கண்டு 8 ரூபா 9 ரூபா 8 ரூபா போடுவேன் அதை விட நாங்கள் பேக்கெட் வாங்கி போடுறோம் இது இவ்வளோத்துக்கும் எனக்கு 13,000 சுத்தம் முடிச்ச பேக்கெட்டுக்கு எவ்வளோ என்ன கண்டுக்கு 3 பேக்கெட்டுக்கு கண்டுக்கு இவ்வளோ இல்லை பேக்கெட் கண்டுக்கு வாங்கினா ஞாபகம் காசு இல்லை அப்போ இதான் விதை வாங்கினாங்க விதை வாங்கி பேக்கெட்டு அந்த விதை வாங்கி விதை வாங்கி மூடை போட்டு நாங்கள் விதை பிடிங்கினா சார் மூடை மாதிரி போடுறோம் பொருத்தி நடிச்சு அப்போ சரிதான் விதான வண்டி போடுறாங்க விதை வாங்கி நாங்கள் இப்போ இந்த மூடையில் போட்டு நட்டு விதைச்சி போட்டு இவ்வளோ பரத்தில் வேற பிடுங்கி நடுறது பாரன் எத்தனை கண்டு நிற்கும் சாதாரண இதில் வந்து 1000 சுற்றி நிற்குது 1175 கண்டு நிற்குது 1000 கண்டு நிற்குது ரெண்டா உங்களுக்கு பக்கெட்டு 13,000 முடிஞ்சு 4 தானே நடலாம் 3 நாள் ஒரு கண்டு இல்லை உங்களுக்கு நாங்கள் இருக்கிற வந்து இப்போ கண்டா வாங்குறேன்டா 8 ரூபா ஒரு கண்டு 8 ரூபாண்டேக்கே நீங்கள் 1500 பாருங்க 1500 கண்டுக்கு எவ்வளோ இப்போ 12,000 கண்டிப்பா இது எங்களுக்கு இதில் நான் கொண்டு இன்னொரு ஆளுக்கு வேற வாசி கொடுத்துனாங்க இல்லை இது இன்னொரு ஆளுக்கு கொடுத்தேன் கொஞ்சம் பழுவ பாடி இப்போ வேறு கிடந்தேன் இல்லை இல்லை உனக்கு இதை சாப்பிடுங்க பாப்போம் இதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்க அதை இதை நாள் இப்போ பேடனப்பா கண்ணால தண்ணி இருப்பாங்க இதை சப்படா 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 தம்பி இல்ல நான் பாக்கல இது பைத்தங்காய் இருக்கு அது அங்காட்டியே இல்லை இஞ்சாடு சப்பிட்டா முடிஞ்சு மிளகாய் கொண்டு சீச்சி மிளகாய் வேண்டாம் கொண்டு மிளகாய் கடிச்சிட்டான் அவ்வளோந்தான் சரி படம் இல்லையா வயிற்றுக்கு ஜப்புவான் ஜப்புறதே உரைப்பு காடு தானே புவனுக்கு நல்ல பருப்பு பிடிச்சதானா உரைக்கல இன்னும் ஒன்றுதல்ல ஏன் திரும்ப திரும்ப ஒன்றை அப்படிதானப்பா
ஆனால் இங்கே ஆயில இனிமேல் இது இவ்வளோ இந்த ஆனால் சாதாரண ஒரு கண்டில் எவ்வளோ மிளகா வரும் கிராம் படி பார்த்தா அரை கிலோ வரும் ஒரு கிலோ வரும் எங்களை அரை கிலோ வரும் 3/4 கிலோ வரும் இது என்ன மேலே மட்டும் தான் வேர்லேயும் பெறும் மேலே ஆயேக்கு இந்த கையை எப்படி பிடிச்சி கொண்டு பிடித்தான் என்னண்டு இந்த கையை எப்படி ஏன் என்ன விழுந்துரு மாட்டோம் இப்படி இப்படி கொப்பு முறியும் கொப்புகள் பாரு இப்போ நீங்கள் ஆஞ்சி விட்டா திருப்பியும் வரும் பூக்குது அப்போ ஒரு கண்டில் கிட்டத்தட்ட 1 கிலோ 1.5 கிலோ ஆயிடலாம் திரும்ப அடுத்த பிஞ்சு அடுத்தது பூக்குது அப்போ இப்போ வேறு யாருக்கு வந்து ஆய விட்டா கரைச்சல் முடிச்சு போடுறோம் அம்மா நாங்கள் தம்பியும் நானும் நான் தான் ஆயிடுறது தம்பியும் நான் தான் கூட ஆயிடுறது அப்படி சும்மா அப்படி நைட்டு கொண்டு தான் என்ன நோப்படாமே செய்வோம் என்ன நாங்கள் என்ன செஞ்சோம் பொடியை கொஞ்சம் அந்த கிழங்கு வாங்கி இது இல்லை அப்படி இல்லை இந்த மிளகா கீறுவாங்க அது பழதா போச்சு நோய் விழுந்துட்டது இந்த மிளகா அப்படியே ஊசி கீறி போட்டு கலவி போட்டு நல்லா நீட்டாக கிழங்குல கலவி போட்டு கிழங்குக்கே போட்டுருவாங்க அதோட அவிஞ்சு நல்லா வாசமாக இருக்கும் பச்சை மிளகா அப்படியே கடிச்சு சாப்பிடுவாங்க நல்லா உதாரணம் நல்லா இருக்கும் சூப்பராக. இப்போ நீங்கள் இந்த பைத்தங்க நோய்பட்டு சிம்பிளாக சொல்றீங்க அதோட மினக்கட்டு தான் இருப்பீங்க இதில் மீனாக்கடை பரவாயில்ல முதல் விலை ஒரு 100 ரூபா 150 ரூபா. இப்போ கிருஷ்ணா எங்களுக்கு வந்து ஒரு கடைசி ஒரு 300-400 பைத்தங்காய் விற்கணும். இது ஒரு 500 ரூபா விற்று தான் கட்டும் இல்லை கட்டா. இது இப்போ நட்டத்துலாம் போகுது. என்னென்ன நாங்கள் செய்த தொழிலை விடக்கூடாது. எங்களுக்கு இதுதான் தொழில். சும்மா இந்த சாப்பாட்டுக்கு போகும். இதில் மிச்சம் பெறாது. மிச்சம் பெற சாத்தியம். இன்றைக்கு 1800 ரூபா கொடுத்துனான் சந்தை காசு கொடுத்து. நீ என்ன பெட்ரோல் சொல்லாங்க இல்லை அடிக்கல அடிச்சுங்க. நான் சொன்னேன் தானே வேடம் தான் உரைப்புல செய்கிற வேலாவது அந்த அந்த அதில் ஒரு மொத்த பைத்தம் கிடக்கா சொன்னாங்க. அது இனிப்பு தான் அது அங்கே அடுத்தலாம் தொங்கல் இருக்குது. போஞ்சிக்காய் மாதிரி நல்லா இருக்குங்க. அப்போ ஆனால் சும்மா சொல்கிறப்பா சோட்டாங்க செய்யணும் 1800 ரூபாய்க்கு 1800 நடுறது இன்னொரு ஆள் பிடிச்சி தான் நட்டது. பார்த்து அட்டைக்கும் ஒரு அட்டை கூலி கொடுக்கும். கூலி அது என்னென்னா இந்த புருவ மனைக்கு கொஞ்சம் மடி அணைக்கணும். மலைக்கு சேர்க்கக்கூடாது. இல்லை சில எல்லாரும் மனைக்கு ஆகணும். இப்போ மழை இல்லாட்டி இங்கே இறைக்கணும் தான். இது மலைக்கு பெருசாக இறைக்க தெரியல. அதான் உடைச்சி மழை இல்லாட்டி இல்லை உடைச்சி விட்டுங்க. நல்லா இல்லை மழை இல்லாட்டி இறைக்கத்தான். அதுக்கு ஒரு சில நாங்களாம் இறைக்கிறோம். வாட்டர் பண்ண காணாதேடாப்பா உள்ளாகத்தோட கொஞ்சம் அப்புறம் இந்த ஒரு மாதம் கழிச்சு பார்க்க நல்ல மணியாக இருக்கும் பார்க்க. நான் உங்களுக்கு அடைக்கிறேன். ஆனாலும் என்னடா ஹரிதாஸ் இவ்வளோ மினாக்கறது என்ன இது நாங்கள் அடிச்சா தானே ஒரு கட்டத்தில் 1000 எனக்கு ஒரு வெங்காயம் வச்சு ஒரு 4.5 லட்சம் அநியாக போனேன். அவன் காசு இந்த இதில் கொண்டு ஓட்டிட்டேன். சரியா இந்த போன கத்திரிக்காய் எவ்வளோ போகுது கிலோ? கத்திரிக்காய் 170-180. அதுவும் அப்போ பெரிய விலையாண்டு இல்லையா? அவருக்கு நட்டம் கத்திரிக்காய் ஏன்னா மோஸ்ட் பிளான் வந்து 3500 ரூபா. இவருக்கு 2 பேக்கெட் பிடிக்கும். இப்போ இவருக்கு அதுக்கு நட்டம் என்னதை வச்ச பொருளை விடக்கூடாது தானே. உங்களமே தான் இப்போ அவருக்கு கொஞ்சம் விற்கி தைக்கு பூரா விற்கும் பாருங்க. இதுவும் விற்கும் நல்ல விலைக்கு. இந்த கண்டு தை மட்டும் வச்சுக்கலாம். படையாக பார்த்தா நிற்கும். படுகுது பாருங்க. எத்தனை மாதம் நிற்கும் இந்த கண்டுகள்? விளையாண்டு படக்கூடாது. பட்டா பஞ்சில் அதில் வட்டுக்கு பாருங்க வாடுது. தண்ணி குடிடுது. ஈரம் குடிடுது. ஈரம் குடிடுது. அப்போ கடும் மழை பெஞ்சாலும் கரைச்சி மழை பெய்யக்கூடாது. கடுமா தண்ணி இதுக்கு நின்றால் வேர் வந்து மெல்லிய வேர் தான் இதுகளுக்கு விளையாண்டுக்கு. அப்போ இப்போ கடும் மழை பெஞ்சா உங்களுக்கு இவ்வளோ வளைஞ்சிருமே. அதான் நான் உடைச்சி விட்டுருக்கேன். இல்லை உடைச்சி அப்படியே போகுது லைனில். இதெல்லாம் உடைச்சி விட்டுருக்கேன். வழியில் விட்டுருக்கேன். வழியில் போகுது தண்ணி. அப்படி உடைச்சா அங்கே அப்படியே போகும். அப்படி வேற அழிடும். விளையாண்டு வந்து மெல்லிய தோல். ஜேபா கத்திரிக்காயோட மில்லியன்டா முதல்ல நாளை ஞாஞ்சுட்டு போயிடாரு ஆக்கிறேன். என்ன அடிச்ச என்ன அடிச்சான்? அது மருந்து சொல்றேன். அடிச்சால் சிலர் உடனே அடிச்சு போட்டு ஆயிரவே கடையை தான் சாப்பிடுவோம். சரி அது கூடாது கிருஷ்ணன். இப்போ இது நன்றைக்கு 1000 எனக்கு. நான் நேற்று அடிச்சுனாடி நாளைக்கு தானே ஆவேன். நேற்று அடிச்சே நேற்று மேந்தரிச்சா நீ நாளைக்கு தானே ஆவேன். நாளைக்கு ஆஞ்சு விட்டு மேந்தரிப்பேன் திருப்பி. அதை உடனே தெரியாம ஆஞ்சு விட்டு அதுதான் பிரச்சனை. அப்படி செய்திருக்கணும். மரலக்கிழங்கும் அப்படி தான். இல்லை நாங்கள் இருக்கிறேன். இப்போ மருந்து அடிச்சுட்டு போவ மறந்து ஆஞ்சா கரை கொண்டே போடுவோம். வயிற்றால போகும். வயிற்றுக்கு உலாயும். மருந்தடித்து நாங்கள் நான் தின்றால் வயிற்றில் வித்தியாசம் காட்டும். உழைஞ்சு மருந்தடிக்கிறோம். என்னதுக்காண்டி? அதான் அந்த குருமன் பிடிக்காது. அதுக்காண்டி பூச்சி புழு பிடிக்காது. காயில் கத்திரியில சூத்த உடைக்கும். ஆளுக்கு இல்லாம இதான் தெரியுது. அவன் அங்கே அதான் செஞ்சவன். இங்கே எங்களை மாதிரி இங்கே இதில் பாருங்க பட்டு போச்சு. இந்த ஈரங்கூடி இங்கே காயோட இங்கே இங்கே என்னண்டு இந்த பட்டு அழுகி போச்சு. இங்கே அதுதான்
அதில் மிளகா கிடக்கண்ணே இப்போ கிடக்கு அது நீ நாளைக்கு ஆகும் தோண்டி பார்த்தா பெரிய புழு ஒன்று இருக்கு அது அந்த புழு வெள்ளைப்புழு மாதிரி ஒன்று இருக்கு வெள்ளைப்புழு இருக்கு அது செத்து போச்சு இது அந்த தண்ணி நின்று பட்டை அழுகி போச்சு இதுக்கு இப்போ தோண்டி பார்த்தா புளி இருக்குமா சரி இப்போ இருக்கா நான் அந்த மருந்து குடியை அடிச்சு போட்டேன் நான் அண்டைக்கு போத்துல விட்டு கொஞ்சம் கொஞ்சம் விட்டு நான் அடிக்கு அது உள்ளுக்க செத்து இருக்கும் இப்போ செத்த புளி இருக்கா அதெல்லாம் மண்ணோட எடுத்து போய் செத்து போய் ஆக வீடியோ செய்யணுமே ஓ அதான் இல்லைடாப்பா தெரியா விஷயம் தெரிஞ்சு சொல்லத்தான் நல்லா கிடக்கல இந்த சாப்பிடுங்க ஆளுக்கு கண் கலங்கிடுது புற கலங்க வேண்டியது இங்கே விலகுன்னா கல்லறை ஆவாங்க விளையாண்ட நாள் இந்த இரவு வந்து நீ கேட்டு சரி எல்லாம் போடும் ஓ விலகுன்னா ஓ சாப்பிடுங்க சந்தையிலேயும் பார்த்துனா இருக்காங்க ஆக்கடா 2000 விற்க கொஞ்சம் கவனம் இருக்கணும் பச்சை மிளகா ஆனால் உங்களுக்கு அந்த பச்சை கண்டிலே விலை வித்தியாசம் பிறக்க ஒரு லாபம் பெறும் இருக்கும் ஒரு கணக்கு 500 வித்தாலே காணும் ஆசைப்படக்கூடாது அதான் எவ்வளோ சோகங்கள் கிடைக்கப்பா அவ்வளோ கண்டு கேட்கணும் தெரியுமே ஒவ்வொரு கண்டுக்கும் ஒவ்வொரு கதை சொல்லும் நாங்கள் கேள்வி சும்மா மொக்கல் நாய் கேட்குறது ஆனால் விளக்கம் கொண்டு வர வேண்டாம் அம்மா எங்களை 10 மாதம் இவ்வளோ சுமந்து பெற்ற மாதிரி அதே மாதிரி இதை நாங்கள் கொஞ்சம் இந்த வெஜ்ஜு நாள்லேருந்து பராமரிச்சுட்டு கொஞ்சம் கவனம் தான் பார்க்கணும் என்ன பொருள் கத்தரி வச்சாலும் அப்படி தான் படையை தான் பார்க்கணும் ஆனால் இது 4 மாதம் தானே இல்லை இப்போ நான் வச்சு இந்த மிளகாயோ 4 மாதம் ஒரு கடைசி ஒரு வடையாக பார்த்தா ஒரு வருஷம் நிற்கும் ஓ வடையாக பார்த்தானே ஆனால் அப்படி பார்த்தானே இல்லை உங்களுக்கு அப்படி பார்த்தாலாம் நாளைக்கு தை மாசி மட்டும் தான் நிற்கும் அங்கெல்லாம் வைக்கலோ அதுக்கு அந்த காட்டில் நோய் பிடிச்சிடும் குடும்பம் வளர்ந்தா வளர்த்தி அதாவது எம்ஏகே 2 தானே அது வளர்த்தா இது சின்ன கன்று இருக்குது இன்னும் சின்ன காய்க்கும் அதில் இல்லை அந்த கண்டில் சின்ன அதில் ஒன்று நிற்குது அது வேறு இன்னும் சின்னெல்லாம் காய்க்கும் இவ்வளவு கஷ்டப்பட்டு இதை 180 ரூபாய்க்கு விற்கிறப்பாக்க கடையில் 200 ரூபாய்க்கு வேண்டிட்டு போகிறாங்க நீங்கள் இங்கே கூட அந்த கடற்கரை சைட்டில் வந்து இங்கே அங்கே ஒரு பொடியத்தை கொண்டு விற்கிறவன் எங்கள்கிட்ட வாங்கிட்டு தான் கடற்கரையில் கொண்டு விற்கிறவன் ஒரு 50 ரூபா வச்சு விற்பான் 50 ரூபா வச்சு ஓ என்ன ஆசைப்படுறான்ட்டு சரி விற்காட்டு நாங்கள் கீரை கொண்டு விற்கிறேன் வந்து என்னுடைய வாங்கிட்டு தான் கொண்டு கடற்கரையில் கொண்டு விற்கிறேன் இந்த மீன் கீரை கீரை அதை பழதா போச்சு பின்ன அது என்னடா இது முன்னுக்கு வச்சுட்டேன் இப்போ பைத்தங்காய் விலை 2 400 ரூபா கிலோ பைத்தங்காயில் முடிச்சு நீங்கள் இதுதான் காய்க்கணும் இது புதுக்கொடி இதாண்ட மாடு கிடச்சிது இல்லை இப்போ துறக்குது பிஞ்சு பிடிக்குது இன்னொரு 10-15 நாளில் வேறு மடியா ஆனால் உண்டு மருந்தடிச்சு பிரச்சனை வெளியில் மிளகாய் சாப்பிட்றேன் எனக்கு இந்த நாக்கில் இந்த மாதிரி கிருஷ்ணனா நான் நாளைக்கு வரம் கத்திரிக்காய் கொண்டு வரேங்க சரி இல்லை அங்கே அங்கே ஒரு அண்ணன் சும்மா வாடி சொன்னேன் கத்திரிக்காய் அண்ணா வைக்கிறேன் என்றால் கத்திரி மருந்தடிச்சு கட்டார் மருந்து கட்டார் ஒருக்கா வச்சு எல்லாம் பேர் நட்டத்தில் விட்டு சரி ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் சமர்ப்பணம் தான் அப்படி வீடியோக்களை என்ன படுற கஷ்டங்களை இங்கே பொம்பளையாலே தோட்டம் செய்யற கூட பொம்பளை ஆகலை ஓ இந்த இருக்கிறக்கெல்லாம் பொம்பளை எல்லாம் தனியாக செய்யும் புருஷன் இல்லாத இருக்கிறாங்க ஓ தோட்டம் தாங்களே தான் அண்ணி கட்டி எல்லாம் செய்யணும் மருந்து அடிக்கிறது இதில் சம்பளம் ஆகலாம் ஆனால் இயற்கையோட இணைஞ்ச வேலை நல்லா இருக்கும் என்ன வெயில் இருந்தாலும் ஒரு அத்தான் தான் புதையும் இதெல்லாம் உழுதார புதையுது ஓய் உங்கள் புதையுது சார் 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 சப்பாத்திலான் சார் அம்மா உங்க ஐயோ காருக்கிற போறீங்களா போய் இப்படியே போயிட்டு அப்போ இந்த பொழுது இடம் இருக்கு அப்படியே மிஷின் கொண்டு உழுது போட்டு கத்தரி வேண்டாம் பைத்தங்குடி இதெல்லாம் பூசணி கீரை கிட்டினா சின்ன விலையா இருக்கும் கீரை தான் லாபம் 5000 ஒரு கிலோ நான் வச்சுக்கிறேன் கீரை கீரை போடுங்க சரி நல்ல இனம் பூசணி தம்புல்லாம் பையங்க துபாய்
டென்மார்க் பூசணியும் 200 கிலோ வரும் ஒரு அது இங்கே அப்போ இருக்கலாம் போல ஆக்கள். நடச்சல் அது இங்கே வராது பெருசு வருமா சொல்லி அந்த ஒரு இதுலயே எழுதி தாங்க வெளிநாட்டான் வந்து இங்கே வராது இல்ல ஒரு பூசணி 200 கிலோண்டா 6 பண்ணுவான். அதான் இங்கே சாத்தியம் அதுதான் வைக்க போறோம். புதுவர் கேட்க கூடாது அப்ப நடந்து போறான் முன்னுக்கு. இந்த ஆக்கினிகள் வேண்டாம் ஒன்றுமா கையா எடுப்போம். அப்ப சொன்னா சந்தோஷம் நீங்கள் சந்தோஷம் எங்களுக்கு நல்ல ஒரு பொழுதா போச்சு. சும்மா சம்பளா காய்ச்சி உண்மையாக சந்தோஷம் சந்தோஷம் என்னது சொல்கிறேன்னு தெரியாது எனக்கு இல்லை இப்படி ஒரு வாழ்க்கையை நான் சரி போயிட்டு வரோம். இதுக்கேக்குள்ள சந்தோஷமா இருக்கும். இல்ல நேரம் பிறகு கவலைப்பட்டு இருந்தேன். சரி என்ன சரி அவரு அப்ப சொன்னா சந்திப்போம்.